வணக்கம் மேடம். வணக்கம் சார். நான் வந்து காமராஜ் சாரை பற்றி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அவரே நிறைய சொல்லுவார். ஸோ 1.5 வருஷமாக ஆக்சி ப்ளஸ் வராரு. சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒரு மெம்பரை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆக்சி ப்ளஸ் அவரே ஷேர் பண்ணுவார். சொல்லலாங்க சார். வணக்கம் மேடம். என்னோட பேர் காமராஜ். பார்த்தீங்கன்னா நான் பெரிய ஒரு பிரச்சனையில் மாட்டின மாதிரி இருந்தேன். காரணம் என்னன்னா முதுகு தண்டு கழுத்து தண்டு பிரச்சனை எல்லாம் ஹாஸ்பிட்டல் ரவுண்ட் அடிச்சு பெரிய பயமுறுத்தல் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 to 10 lakhs ஆகும், இது வந்து சர்ஜரி கம்பல்சரி பண்ணணுன்ட்டு. என்னோட பையன் பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ரிப்பேரிங் இந்த இதில் ஆன்லைனில் பார்த்துட்டு வெல்னஸ் சென்டர்னு ஒன்று இருக்குது அண்ணா நகரில். அதை நம்ம போய் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அதில் எப்படி க்யூரபிள் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு ஆப்ரேஷன் பற்றி சஜஷன் பண்ணணும்னு சொன்னான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து போகிற நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்லேயே நான் ஃபீல் பண்ணேன். என்னோடய ஃபீல்ஸ் எல்லாம் வந்து பெயினுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்ஸியாக இருக்கேன். ஆல்மோஸ்ட் 1.5 years முன்னாடி நான் வந்தேன் இங்கே சிபி சார், டாக்டர் சிபி சார் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட பையனை வந்து டாக்டராக கன்சல்ட் பண்ணாங்க. பையனுக்கு ஏதோ சம் ட்ரபிள் இருக்குது, ஷோல்டர் மோல் ப்ளஸ் போனில் சொல்லிட்டு அவங்களா கன்சல்ட் பண்ணாங்க. பையனும் அதே கன்சல்ட் பண்ணிட்டு சொல்லியிருந்தான். அவனுக்கும் என்னோட பையனுக்கும் செகண்ட் சிட்டிங்கில் வந்து எனக்கும் என் பையனுக்கும் பார்த்தோம். தேர்ட் சிட்டிங்கில் எங்கிட்ட பாப்பா என்னோட பொண்ணு பிடெக் முடிச்சுட்டு இப்போ ஐடியில் இருக்கா. நான் என்னோட தங்கச்சின்னு தான் சொல்லுவேன். தேங்க்யூ மேடம். இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்ல, அவள் ஸ்ட்ரெஸ் நிறைய வந்தது. ஏன்னா இடையில ஒரு பயங்கர ஒரு இன்சிடெண்ட் பெருசாக நடந்து போச்சு எங்கள் வீட்டில். இப்போ என் பொண்ணோட எங்களோட ஃபேமிலியில் என் ஒய்ஃப் வந்து இதுவாகிட்டாங்க. அதனால் எல்லாருமே ஸ்ட்ரெஸ்டாக இருந்தோம். அந்த டைமில் மேம் வந்து பார்த்துக்கிறோம் பயங்கர பார்த்துட்ட அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டா. எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது மேம்கிட்ட பேசுனது, ப்ளஸ் எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. டீடாக்ஸின்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த டீடாக்ஸின் எடுத்துக்கிட்டால் அவளுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அவருக்கு மெயினாக மென்சஸே வந்து கரெக்டாக வராது. என் பொண்ணு தான் இருந்தாலும் நான் துணிச்சுலாம் சொல்கிறேன். ஹேர் ஃபாலிங் நிறையா இருக்கும். அப்புறம் அவர் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கழுத்து சுற்றி ஒரு பிளாக் மாடல் இருக்கும், கை கழுத்து சில இடங்கள்லாம் கை கால்லாம் அதெல்லாம் இன்றைக்கி க்யூர் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபாலிங் டவுன் ஆகிட்டுருக்கு, ஃபுல்லாகவே நின்றுருக்கு. அகெயின் வந்து அவங்களோட பீரியட் மென்சஸ் இந்த டைமிங் அதுலேருந்து லாஸ்ட் 1 year பார்த்தீங்கன்னா ரெகுலரைஸ் ஆகிட்டு இருக்குது. அது அகெயின் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க டாக்டர் சிவி சார், பிரியா மேம், 2 பேருக்கும் எங்கள் ஃபேமிலி சுயமாக நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அகெயின் வந்து என்னோட தம்பி பொண்ணு அவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவளை அதுக்கப்புறம் ரெக்கமெண்டு என் பொண்ணு தான் பண்ணான். 2-3 வாட்டி பண்ணி அவன் இவங்களுக்கு அதில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு தெரியல. அதனால இன்னைக்கு வந்து அவங்க அனுபவிக்கிறதுனால அதோட நன்மைகளை வந்து பார்த்தீங்கன்னா அவளே என் பொண்ணே சொல்லுவா. ஒரு சில வார்த்தைகள் நானே சொல்கிறேன். ஆக்சுவலி உள்ளே வந்தோடனே என்னடா இங்கெல்லாம் க்ளோ அடிக்கிறீங்க, நல்லாவே ஷைன் அண்ட் க்ளோவாக இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் நான் இவ்வளோ நேரம் அவர் சொன்னார், அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அவரை பற்றி சொல்லணும். இப்படி ஒரு ஃபாதர் கிடைச்சதுக்கு எதிர அவங்க டாட்டராக இருக்கட்டும், அவங்க சன்னாக இருக்கும், தே ஆர் பிளஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபேமிலியை வந்து ஒருத்தர் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்களே, அந்த ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுற ஒருத்தவங்க இருந்தால் அந்த ஃபேமிலியே மாறும். அந்த ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ண வேறுன்னு சொல்லுவாங்களே, அந்த ரூட் தான் அவங்க அப்பா. அந்த பொண்ணு அவ்வளோ உடஞ்சிருக்கும் போதும் கரெக்டான இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார். இப்போ அந்த பொண்ணு ஆக்சுவலி வந்து என்னோட பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருந்தாங்க. ஐ வாஸ் ஸோ கிரேட்ஃபுல். அவ்வளோ ஒரு எமோஷனல் வீடியோ. இப்போ கூட அந்த வீடியோ என் ஃபோனில் மெமரி ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா டெலிட் பண்ணேன்னா அந்த வீடியோ மட்டும் நான் டெலிட்டே பண்ண மாட்டேன். ஏன்னா அவ்வளோ நல்ல ஒரு 2 வருஷம் ஆச்சு, ஆனாலும் அந்த வீடியோ நான் வச்சுருப்பேன். ஏன்னா டெலிட் பண்ணாமல் வச்சுருப்பேன். ஏன்னா அது எப்போ பார்த்தாலும் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும் பர்சனலி. அண்ட் தென் சார் கூட அப்படி தான். ஸோ எப்படின்னா ஒரு ஃபேமிலி டாக்டராக போயிட்டோம் ஆக்சி ப்ளஸ். அண்ட் இது எதுக்காக உண்மைதான் இந்த வீடியோ மெயின் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா, தெர் இஸ் நோ அட்வர்டைஸ்மெண்ட் தென் வேர்ட் ஆஃப் மவுத். அதாவது ஒருத்தவங்க சொல்லி இன்னொருத்தவங்க சொல்கிறத விட எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் தேவையில்லை. அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் தான் எங்களுக்கு வருவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியில் வந்தவங்க தான் மேடமும் ஆல்சோ. ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சி ப்ளஸில் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 விஷயம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா என்ன சொல்லுவீங்கடா? என்னால் கொஞ்சம் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியுது. முன்னாடி நான் ஆக்சி ப்ளஸ்க்கு வரதுக்கு முன்னாடி என்னால் ஸ்டெப்ஸ் ஏறக்குள்ளே ரொம்ப இறக்கும். ஆனால் இப்போ இருக்கக்குள்ளே அந்த எனர்ஜெட்டிக்காக என்னால் ஃபீல் ஆக முடியுது. என்னோட ஸ்கின்லேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. மெயினாக நான் வந்தது இந்த ஸ்கின் இஷ்யூஸ் தான். முன்னெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும் அந்த இச்சிங் எனக்கு. இப்போ கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. பட் நான் இப்போ இனிமா செஷன்லாம் எடுத்துகிட்டு இருக்கக்குள்ள என் பாடி கொஞ்சம் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறேன், லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஓகே, வெரி குட். ஸோ ஆக்சி ப்ளஸ் இன் 1 வேர்ட்னு சொன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க சார் உங்களோட கன்சர்னில்? கிரேட் கிரேட் கிரேட். எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கிடைச்சது மேம் அண்ட் டாக்டர் சிபி சார் அண்ட் டாக்டர் பிரியா மேம். லைஃப்பில் கிடைச்சது தான் பெரிய ப்ளஸ். அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். என் பொண்ணு, என் பையன், அகைன் என் தம்பி பொண்ணு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். நான் தான் தேங்க்யூ சொல்லணும். உங்களுக்கு ஆக்சி ப்ளஸ் பற்றி ஏதாவது சொல்லணுமா 1 வேர்டில்?
எனக்கு சொன்னா ட்ரஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். பட் இப்போ எனக்கு கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் ஃபீல் பண்றேன். புரியுது. அவங்க வரும்போது சொன்னா நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டேன், இதுக்கு மேலே போக முடியாது, இதுக்கு மேலேயும் ஹோப் இல்லைன்னா நான் போக மாட்டேன்னு சொன்னாங்க. தட்ஸ் உண்மையாலுமே ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலாக போகிறது வேற, வெல்னஸ் நோக்கி நம்ம வர்றது வேற. குறிப்பாக ஃபீமேல்ஸ் ஒர்க்கிங் ஃபீமேலாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைலில் வெல்னஸ் ஷுட் பி அ பார்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிரேட்ஃபுல் ரிலேஷன்ஷிப் என் பர்த்டேக்கும் சரி, சிபி டாக்டர் பர்த்டேக்கும் சரி, அவங்க விஷ் பண்ண மொமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே எனக்கு இருக்குங்க சார். அந்த மறக்க மாட்டேன் நான். அதான் சொல்கிறேன், அதை டெலிட் பண்ணவே எனக்கு மனசு வராது. அப்படிப்பட்ட ஒரு விஷஸ் அண்ட் பிளஸிங்ஸை அது கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் மோர் ஓவர் திஸ் இஸ் லைக் நீங்கள் இவ்வளோ வந்தபோது நான் பார்க்கல, நான் உங்களை நீங்கள் வரும்போது நான் பார்க்கல, நான் பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக நான் சொல்லியிருந்திருப்பேன். அண்ட் தென் பாப்பா பார்த்துருந்தா அப்போ தான் உங்களை பார்த்தேன் நான். ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். அதாவது லைஃப்பில் வந்து நாங்கள் ஏர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னோட குழந்தைக்கும் சரி, சிபி டாக்டர் சொன்னது சரி, அந்த பிளெஸிங்ஸ் அண்ட் என்ன சொல்கிறதுங்க சார், உங்களோட ஆசீர்வாதம் தான் எப்பயுமே இருக்கும். ஸோ தட்ஸ் கிரேட்ஃபுல் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.